சரிடாப்பா, அப்ப நாங்க நேர என்ன செய்வோம், கேஸ் 4 அடுத்த கேஸுக்கு போவோம். சரியா, அடுத்த கேஸுக்கு போறேன். கேஸ் 4. அப்ப கேஸ் 4 அப்படி வேற போன்னு சொன்னா, ஒரு எம் திணிவுடைய துணிக்கையானது என்ன செய்யுது, கீழ் நோக்கி அங்குது. அப்ப இந்த துணிக்க வந்து கீழ் நோக்கி அங்கேக்க, அப்ப வேற எனக்கு கீழ் நோக்கி அங்குது, கீழ் நோக்கி அங்குது. அப்ப கீழ் நோக்கி இப்படி அங்கேக்க இதுல வருகின்ற ஆரம்புல கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்னென்ன விஷயங்கள் தாக்கப்பட்டு போடுவான். ஃபர்ஸ்டா நிறை, எம்ஜி என்ற நிறை தான். அதை விட டிராக் தடை ஊடகத்துக்கு எங்க தடை விஷயங்கள் செய்யும், எதிர் விஷயங்கள் மேல் நோக்கி தாக்கம், எஃப்டி மேல் நோக்கி தாக்க போகும். இந்த பொருள்ல எஃப்டி மேல் நோக்கி தாக்க போகும். இந்த பொருளில் எஃப்டி ஆனது மேல் நோக்கி தாக்க போகும். இப்ப என்ன செய்ய போறோம், இந்த ஆரம்பங்களுக்கான கோவை எடுக்க போறோம். என்னென்று வருது என்று பார்ப்போம். அப்ப நிலைக்குத்தா சாரி எங்க எங்க எங்குது, நிலைக்குத்தா கீழ் நோக்கி இல்ல. அப்ப நிலைக்குத்தா கீழ் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பிரயோகிக்க எஃப்க்கு பேர என்ன போட போறேன்னு அப்ப கீழ் நோக்கி இருக்கிற விஷம் பிளஸ். அப்ப எம்ஜி மைனஸ் எஃப்டி ஏ ரெண்டு விளங்கி இருக்கு. எம் ஏ ஏன் கீழ் நோக்கி இருக்கிற விசைக்கு பிளஸ், சோ பிளஸ் எம்ஜி. மேல் நோக்கிய இவர் இருக்கிற இயக்க திசைக்கு எதிராக இருக்கிறார் வரப்ப, சோ மைனஸ் எஃப்டி இஸ் ஈக்குவல் டு எம் கொண்டு எம் ஆல பிரிப்போம். அப்ப எம்ஜி மைனஸ் எஃப்டி டிவைடட் பை எம் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் நாட் இட்ஸ் ஆக்சலரேஷன். என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஒரு மாதிரி. அப்ப இது எம் ஆல பிரிச்சோம்னு சொன்னா உங்களுக்கு எப்படி வரும், g minus fd over m is equal to a and 1. அப்ப இந்த a க்கான ஃபார்முலா உங்களுக்கு என்ன வர போகுது, a is equal to சொல்லு g minus fd over m. ஓகே, fd over m. ஓகே, இப்படி வர போகுது. அப்ப பார், உனக்கு ஒரு நிபந்தனை சொல்ல போறேன். எனக்கு g விட fd over m சிறிதாக இருந்துட்டேன்னு சொன்னா இந்த ஆர்முகங்கள் பிளஸ் பிளஸ் என்ன பிளஸ்ஸா வரும். என்ன ஜி பெருசு, fd over m வந்து சின்னனா இருந்துட்டேன்னு சொன்னா பெருசுல இருந்து சின்ன கனியா கழிவட்டு போற மாதிரி. கழிவட்டு போனா உங்களுக்கு என்ன பிளஸ்ல விட வர போகுது. சோ இப்படி இருந்துட்டேன்னு சொன்னா ஆக்சலரேஷன் பிளஸ் ஆக்சலரேஷன், இது a வந்து பிளஸ் இருக்கும். சோ அந்த ஆக்சலரேஷன் ஆர்முகங்கள் தான். ஒருவேளை மாறி இருந்தா ஜி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா fd over m காட்டிலையும் இவ்வாறு அமைஞ்சிட்டுன்னு சொன்னா மைனஸ் a ஆக அமையும். அப்ப அது என்னது, அமர்முடுகள் என்ற மாதிரி அமை. அப்ப அது என்ன என்ன கதையா வரப்போகுது, அமர்முடுகள் மைனஸ் என்று வருது இல்ல. அப்ப அமர்முடுகள் மைனஸ், இந்த திசையில மைனஸா ரெண்டா அமர்முடுகள் என்ற மாதிரி பொருளா படுற விளங்குதுல விஷயம். அமர்முடுகள் என்ற மாதிரி ஆள் என்ன செய்ய பொருள் படுகின்றார். இப்ப உனக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, எனக்கு இந்த ஆறுமுடுகள் பூஜ்ஜியம், ஆறுமுடுகள் பூஜ்ஜியமா இருந்துட்டேன்னு சொன்னா இதுல வந்து ஒரு அடுத்த ஒரு ஸ்டார்ல சொல்லி காட்டுறேன். a is equal to 0 ஆகிறதுக்கு என்ன நிபந்தனை வேணும், g is equal to fd over m. m ஆயிருக்கு. a is equal to 0, a is equal to புலத்துக்கு சைவர போடும், சமன் சைவரண்டு போட்டு சமன் பிரச்சனை இருந்தா g is equal to fd over m வந்து வரும். ஆக மொத்தத்துல தடவிசை என்னத்துக்கு சமனா இருக்க போகுது, தடவிசை fd எங்களுக்கு என்னத்துக்கு சமனா இருக்க போகுது, mgக்கு சமனா இருக்கு. இது ஒரு நிபந்தனை. அப்ப இந்த கேஸிலே ஆர்முடுகள் பூஜ்ஜியமாக வேணும் என்றால், ஆர்முடுகள் பூஜ்ஜியமாக வேணும் என்று சொன்னா கீழ் நோக்கி இருக்கிற ஆர்முடுகள் சைவராக வேணும்னா கீழ் நோக்கி இருக்கிற விசையும் மேல் நோக்கி இருக்கிற விசையும் சமணப்படணும். கீழ் நோக்கி இருக்கிற விசையும் மேல் நோக்கி இருக்கிற விசையும் சமப்பட்டு சொன்னா ஆறுமுடுகள் இன்னும் அவர்படாப்பா பூச்சியா வரும். அப்ப உனக்கு தெரியும் ஆறுமுடுகள் சைவர் கேஸ் என்ன அப்படி இருக்கிறது தெரியும். ஆறுமுடுகள் சைவர் என்று சொல்றது என்ன, ஆறுமுடுகள் பூச்சி. ஆறுமுடுகள் பூச்சி பண்ணா விசை விளைவில் விசை அது பூச்சி. அப்ப விளைவிலா விசை இல்ல. அப்ப ஆறுமுடுகள் சைவர் என்ற கேஸ் வந்து எதை சொல்லி நிக்குது, மாறாவேகம் என்றதை சொல்லி நிக்குது. அப்ப எனக்கு விளைவில் விச சைவரா போனா ஆறுமுடுகள் பூஜ்ஜியமாகும். அப்ப ஆறுமுடுகள் பூஜ்ஜியத்துக்கு போட்டா விளைவில் விச சைவர். சோ இந்த துணிக்க வந்து என்னது, மாறாவேகத்துடன் இயங்க போகின்றது. அப்ப கீழ் நோக்கி என்னத்தோட வரும், மாறாவேகத்தோட வரும், மாறாவேகத்தோட. அப்ப இதெல்லாம் நாங்க என்ன செய்யணும், நாங்க படிச்சதை வச்சுக்கொண்டு 6000 நான் 6 5 காட்டுறோம். ஆறுமுடுகளுக்கான கோவம் இப்படி வருது.
ஜி பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா பிளஸ்ல வரும், ஜி சின்னதா இருந்துச்சுன்னு சொன்னா மைனஸ்ல வரப்போகுது, இந்த விட மைனஸ்ல வரப்போகுது. ஒருவேளை ஏ சைவராக வேணும்னு சொன்னா என்ன நிபந்தனை, இது இதுக்கு சமனாவா சைவரா. அப்ப இது ரெண்டும் சமனாவதுன்னா விளைவில் விச 0, விளைவில் விச சைவர், கீழே இருக்கிற விச மேலே இருக்கிற விசைக்கு சமனாவது. அப்ப ஆறுமுடுகள் 0 என்று சொன்னா என்ன கதை, மாறா வேகம். அப்ப இதுல என்ன கதை சொல்லலாம், ஆறுமுடுகள் சைவர் என்று சொன்னா நாங்க என்ன கதை சொல்லலாம், மாறா வேகம். அப்ப கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v is equal to constant. okay, v is equal to constant. ஆறுமுடுகள் சைவர் என்று சொன்னா நாங்க என்ன கதை கதைக்கலாம், மாறா வேகம், வேகம் அப்படிப்பட்டது கான்ஸ்டன்டாக இருக்கும் என்ற கதை கதைக்கலாம். உனக்கு இதுல தெரியும், ஆறுமுடுகள் சைவர் என்று சொன்னா வேகம் கான்ஸ்டன்ட். அப்ப வேகம் கான்ஸ்டன்ட் என்று சொன்னா ஆறுமுடுகள் சைவர் மறுதலை உண்மை எல்லாம் மேத்தமெட்டிக்கல் தானடா பஞ்சவர். மாறா ஆறுமுடுகள் என்று சொன்னா வேகம் என்னது மாறா சொல்லி வழியாக, ஆறுமுடுகள் சைவர் என்று சொன்னா எங்களுக்கு மாறா வேகம், மாறா வேகம் என்று சொன்னா ஆறுமுடுகள் சைவர். ஆக மொத்தத்தில் நான் எழுத போறேன் இஃப் அண்ட் ஓன்லி இஃப் கண்டிஷன். இது என்ன கண்டிஷன், இஃப் அண்ட் ஓன்லி இஃப் கண்டிஷன். சோ வேற என்னது இப்படி எழுதுறோம், இல்ல வேற எழுதி நான் வழியா தெரியாது இதுல எழுதுறேன் வேற a is equal to 0 and v is equal to constant. okay, v is equal to constant என்று சொன்னா a is equal to 0. so இது என்னது if and only if condition. இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன் ஆமா, இது if and only if condition ஆக அமைகின்றது. இது என்ன கண்டிஷனா வருது, if and only if condition. பாரு a is equal to 0 என்று சொன்னா v is equal to constant, v is equal to constant என்று சொன்னா a is equal to 0. so this case is if and only if case. when the resultant force is equal to 0, when the resultant force is equal to 0, that meaning the upward direction force is equal to the downward direction force. That means upward direction force is equal to downward direction force. These two forces are equal, then resultant force is 0. Then our acceleration should be 0. Acceleration should be 0. Acceleration should be 0. Then definitely that particle go through the constant velocity. That particle go through the constant velocity. Understand? I hope you all understood. Okay? I hope you all understood. எல்லாருக்கும் விளங்கும் நினைக்கிறேன். என்ன கேஸ் செக் பண்ணிக்கலாம். இப்படி இருந்தா ஒன்று பார்த்திருக்கேன், மற்றது இப்படி இருந்தா என்ன பார்த்திருக்கேன், மற்றது ஆறுமுடுகள் சைவராக வேணும்டா எனக்கு இவருக்கு என்ன நிபந்தனை வரணும் சொல்லியிருக்கேன், ஆறுமுடுகள் சைவர் என்று சொன்னா என்ன நடக்கும் என்று சொல்லியிருக்கேன், மாறா வேகம் என்று சொல்லி இருக்கின்றேன். மாறா வேகம் அப்ப சொன்னா மாறா வேகம் இடப்பெயர்ச்சியை யோசிக்கலாம் இல்ல, நாம ஒரு இடத்துல மாறா வேகம் இடப்பெயர்ச்சி நேரம் வரை கொண்ட படித்திறன் எப்படியா இருக்கும், மாறக்கூடாது. அப்ப இவர் என்ன ஏகபரிமாணம் இடப்பெயர்ச்சி நேரம் கொண்ட படித்திறன் எப்படியா இருக்கணும், மாறாமல் இருக்க வேண்டும். மாறாமல் இருக்கணும். ஒரு குறித்த ஒரு வேகம் ஒன்று இருக்க போது அந்த வேகம் என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. என்ன நேர்கோடு, ஒரு சாய்வு கிடையோட ஒரு கோணம் அமைக்க நேர்கோடு வரும். இடப்பெயர்ச்சி நேரம் வரை கொண்ட படித்திறன், இடப்பெயர்ச்சி நேரம் கொண்ட படித்திறன் எப்படி யாரும் ஒரு நேர்கோடு வரும். இடப்பெயர்ச்சி நேரம் விட என்ன செய்யணும், படித்திறன் வேகம் அப்ப அப்ப இடப்பெயர்ச்சி நேரம் என்ன செய்யணும், படித்திறனை செக் பண்ண படித்திறன் மாற இல்லை. சோ என்னது ஒரு நேர்கோட கிடுவேன். ஆக மொத்தத்துல 4 எத்தனை கேஸ் பார்த்திருக்கோம், 4 கேஸ் பார்த்திருக்கோம். முதலாவது என்ன செய்யுது, கிடையாக ஊடகத்துல தடவிச மாத்திரம் தொழிற்படுது. இரண்டாவது கிடையாக என்ன செய்யுது, இயங்குது கிடை திசை வழி ஒரு விசையும் எதிராக தடவிசையும் தொழிற்படுது. இது ரெண்டுமே என்னது கிடை இயக்கத்துக்கு பாக்குறாங்க. இனி என்னது பாக்குறோம் நிலைக்குத்தி இயக்கத்துக்கு. நிலைக்குத்தி இயக்கத்துல என்ன செய்யுது, பொருள் மேல போய்க்க என்ன மாதிரி போர்ஸ் ஆக்ட் ஆகுது, கீழ் நோக்கி வரைக்க போர்ஸ் என்ன மாதிரி ஆக்ட் ஆகுது. ஆக மொத்தத்தில் உனக்கு என்ன விளங்குது, டிராக் போர்ஸ், அதாவது தடை என்று சொல்றது இயக்கம் இயங்குற திசைக்கு எதிராக இருக்குது என்றதை நீ விளங்கி கொள்ள வேண்டும். ஆனா நான் இப்பயே சொல்றேன், எப்போதும் தடை விசையானது இயக்கத்தை எதிர்க்கும் முகமாகத்தான் இருக்குமோன்னு கேட்டா இல்ல. இது விளங்கவன், எப்போதும் தடை விசையானது இயக்கத்தை எதிர்க்கும் முகமாகத்தான் இருக்குமோன்னு கேட்டா இல்ல. சில வேளைகள்ல சில இயக்கங்கள் தடை விசையை ஆதரிக்குது. தடை விசை என்ன செய்யும், அந்த இயக்கத்தை ஆதரிக்கும். இப்ப நான் நடக்கிறேன்னு சொன்னா கூட எனக்கு தடை விசையால தான் கொடுக்கப்படுகின்ற
தாக்க மறுதாக்க ஜோடி விசையாலதான் நான் முன்னேறி நடந்து கொண்டு போறேன். அல்லது ஓடுறதுக்கும் அப்படித்தான், விளங்குதில்லை, அது ஓடுறதும் அப்படித்தான். அப்ப எல்லா சந்தர்ப்பங்களிலும் தடவிசை இயக்கத்தை எதிர்க்கும் என்று சொல்ற கூற்றுக்களும் என்னது பிழையான ஒரு கூற்று. சில சந்தர்ப்பங்கள்ல தடவிசைகள் எங்களுக்கு இயக்கத்தை என்ன செய்து விடும், ஆதரித்து விடக்கூடிய மாதிரியான தோற்றப்பாடுகளும் இருக்குது. விளங்குது? அப்ப 4 கேஸ் பார்த்திருக்கோம், ஆரம்புகள் செக் பண்ணிக்கிறேன், 4 கேஸ்லயும் ஆரம்புகள் செக் பண்ணிருக்கேன். ஆரம்பத்துல பாடமாக்க தேவையில்லை, என்ன மாதிரி அப்ளை பண்றோம், ஆரம்புகளை கண்டுபிடிக்கணும்னா என்னத்தை போடுறோம், எப்சமனமே சொல்றது என்னது படிச்சிருப்பேன், ஓஎல்ல படிச்சிருப்பேன், நியூட்டன்ல 2ஆம் விதி எப்சமனமே என்று சொல்லி படிச்சிருப்பேன். அதை வச்சுக்கொண்டு நான் ஆரம்புகள் எடுக்கிறேன். அப்ப விளங்க வரும். அப்ப ஆரம்புகள் எடுக்கிறதுக்கு என்னத்தை பயன்படுத்துறேன், எப்சமனமே போட்டு எங்க போடுறேன், இயக்க திசையில எப்சமனமே போட்டு எடுக்கிறேன். விளங்குதல்ல? அப்ப இதை கிளியர் பண்ணி போட்டு என்ன செய்வோம், தொடர்ந்து வருவோம். ஓகே, இதை கிளியர் பண்ணி போட்டு நான் என்ன செய்யறேன், தொடர்ந்து வாரேன். ஓகேடாப்பா? ஓகே.